10th standard mathematics chapter 2 example 2.19 find the next three terms of the sequence சொல்லிட்டு ஒரு மூணு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1/2, 1/6, 1/10, 1/14 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது டினாமினேட்டர் பாருங்களேன். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகி போகுது? பை 4 வச்சு. 2க்கு 6 என்ன டிஃப்ரென்ஸ்? 2 + 4 6. 6க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 4. ஸோ அப்போ இதுக்கு நடுவில் இதுக்கு ஒரு +4, இதுக்கு ஒரு +4, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு +4. ஸோ அப்போ இதுக்கு அடுத்தடுத்த டேர்ம்ஸ் என்ன செய்யும்? +4ல் தான் போகும். ஸோ இது போய் A1 எடுத்துக்கோங்க, A2. ஸோ தெளிவாக போட்டு காட்டுறேன். இது A1 எடுத்துக்கோங்க, இது A2, இது A3, இது A4. நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ்னால் அடுத்த 3 டைம்ஸு. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. A5 அடுத்த டேர்ம், அதான் அடுத்த டேர்மு. அடுத்த 3 டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மு. ஸோ அது என்ன வரும்? 1/14 + 4. ஸோ இது வரும் 1/18. அது A6 அடுத்த டேர்ம். இது கூட ஆட் பண்ணணும், இது கூட ஆட் பண்ணணும். 1/18. ஸோ 18 + 4 தட் இஸ் 1/22ன்னு வரும். அடுத்து A7 பார்த்தீங்கன்னா இந்த 22 கூட ஆட் பண்ணணும். ஸோ 22 + 4. ஸோ 1/26ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 3 டேர்ம்ஸ் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் என்ன வரும்? 1/18, 1/22, 1/26 அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது 5, 2, -1, -4. இப்போ பாருங்கள், இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 3 3யாக குறைஞ்சிட்டு இருக்குது. 5லேருந்து 2 பார்த்தீங்கன்னா -3. 5லேருந்து 3 போனால் 2. 2லேருந்து 3 போனால் என்ன வரும்? 3 - 2, 3 - 2 1, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -1 வருதா? ஸோ இது -3 டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதுலேருந்து 3 தான் வரும். -1, -4, -3 என்னது? -4. ஸோ ஒவ்வொன்றும் -3ல் தான் கம்மியாகிட்டே வருது. ஸோ அதன் காரணத்தினால அடுத்தடுத்த டேர்ம்ஸும் என்ன தான் செய்யும்? 3 குறைச்சி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட எழுதலாம், நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் சொல்லிட்டு. இல்லை இந்த மாதிரி செஞ்சு எழுதினாலும் ஓகே தான். இல்லை நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஸ்ட்ரைட்டாக போட முடியும்னா ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். இதுக்கு அடுத்தது 3 குறைச்சா என்ன வரும்? -7 வரும். இப்போ பாருங்கள், -4, -3 என்ன வரும்? -7. 4 + 3 7. பெரிய நம்பர்ஸ் ரெண்டுத்துலேயும் என்ன சிம்பிள் காமனாக இருக்குது? மைனஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ அது காமனாக போட்டுக்கோங்க. அடுத்த இந்த -7லேருந்து 3 குறைக்கணும். ஸோ -3 -7 -3 என்னன்னா -10. இது அடுத்த டேர்ம். அடுத்து இன்னொரு டேர்ம் பார்த்தீங்கன்னா -10லேருந்து கம்மி முடியும். -10 -3 தட் இஸ் -13. ஸோ அப்போ இது மூணு தான் உங்களுக்கு என்னது? ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் -10, -7, 10, -7, -10, -13. இதுக்கு இப்படி டேரெக்டாகவும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சும் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 1, 0.1, 0.01 போகுது. 1, 0.1, 0.01 சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 10 வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஸோ 1 10ஆல் டிவைட் பண்ணுங்கள், 0.1 தான். அடுத்து மறுபடியும் இந்த 0.1 10ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும்? ஒரு 2 டைம்ஸ் 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது 1/100 வரும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.01. அடுத்து இந்த 0.01 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி வந்துகிட்டே இருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி டிவிஷன் பண்ணி பார்க்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கும். இது எப்படி வந்தேன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த டிவிஷன் பண்ணி காட்டினேன். இந்த மாதிரி தான் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ இது நீங்கள் ஈஸியாகவே எழுதலாம். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். 1 0.1, 1 0.1, 0.01, 0.001 ஒன்று. அது இதில் ஒரு 0 இடையில இருக்கா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0, இங்கே 2 0, அடுத்த 3 0 அண்ட் லாஸ்ட்டாக 4 0 போடும். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸாக 0.001, 0.0001, 0.00001. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த முடிச்சிடலாம். எப்படி வந்தோன்னா டிவைட் பை 10 வச்சு டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பை 10. இப்போ இந்த நம்பரை எடுத்து 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர். இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர். ஸோ இப்படி கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.